ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வு நாளைக்கு நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய மனப்பாட பகுதி பாடல் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்ட ஒரு வீடியோ இதுதான். மனப்பாட பாடல் நான் இன்னும் ஒன்றுமே படிக்கல, மனப்பாட பாடல் ஃபர்ஸ்ட் 2 மனப்பாட பாடல் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து எந்த மெமரி போயம் வந்து கேட்பாங்க, அண்ட் திருக்குறள் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன். நான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன். குருவினா, சிறுவினா, நெடுவினா, ஒன் வேர்டு முதற்கொண்டு புக் இன்சைடு எப்படி கேட்பாங்க, அண்ட் அந்த இலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் எல்லா வீடியோ கீழே கேட்கறது மனப்பாட பகுதி பாடல் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கன்னு நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். அதாவது மனப்பாட பகுதி பாடலை பொறுத்தவரை எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து எது கேட்பான்னு கெஸ் பண்ணவே முடியாது. இருந்தாலும் கேட்டீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்காக இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டதை வச்சும் இந்த வருஷம் கண்டிப்பா ஏதாவது இதுதான் கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய மனப்பாட பகுதி பாட்டு என்ன, அது குறள், திருக்குறள் இது வரைக்கும் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி 12th ஸ்டூடெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஷேர் பண்ணுவேன். அண்ட் பிடிஎஃப் லிங்க் இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோத்துக்கான பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்குற லைக் பண்ணுங்க. ஐ திங்க் இதுதான் 12th தமிழுக்கு நான் போடக்கூடிய லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் லெட் ஸ்டார்ட் த வீடியோ. அதாவது நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அதாவது மனப்பாட பகுதி பாட்டை பொறுத்தளவில் இந்த மனப்பாட பகுதி பாடல் தான் கேட்பாங்கன்னு நான் இல்லை, யாருனாலுமே வந்து 100% சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், அதாவது நான் ஒண்ணுமே படிக்கல, அட்லீஸ்ட் நீங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் சொன்னீங்கன்னா அதை மட்டுமாவது படிச்சுக்கிருவேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு காரணத்தினால நான் இது நிறைய டீச்சர்ஸ்ட கேட்டு இது வரைக்கும் எதெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் எது கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கேட்கல. ஒரு 5 மனப்பாட பகுதி பாடல் சொல்லியிருக்காங்க. இந்த 5ல இருந்து தான் இந்த வருஷம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 மனப்பாட பகுதி பாடல் தான் நான் சொல்ல போறேன். ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ராவும் நீங்க படிச்சுக்கங்க எல்லாத்தையுமே. பட் இது வரைக்கும் நான் ஒண்ணுமே படிக்கல, நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் படிக்கிறது கண்டிப்பா முடியாது. ஸோ அப்படி இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 5 மட்டுமாவது நல்லபடியா படிச்சுக்கோங்க. தண்டி அலங்காரம் உங்களிடம் என தொடங்கும் பாடல். தண்டி அலங்காரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மனப்பாட பகுதி பாடல். கம்பராமாயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வெற்றி பெற இந்த மனப்பாட பகுதி பாடலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தெய்வமணி மாலை இதுவும் நல்லா பார்த்துக்குங்க, கண்டிப்பா கேட்கக்கூடியது. அடுத்து சிலப்பதிகாரம். இந்த 5 தான் மேக்சிமம் எல்லா டீச்சர்ஸும் சொன்ன ஒரு பதில். இந்த 5ல இருந்து தான் ஏதாவது ஒன்று கேட்பாங்க அப்படின்னு இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தண்டி அலங்காரம், கம்பராமாயணம், இதில் வெற்றி பெற, தெய்வமணி மாலை, சிலப்பதிகாரம் இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இட் இஸ் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். பட் இதுல இருந்து தான், ஏன்னா 10th பரவாயில்ல, 2 பாட்டு கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. அப்ப நம்ம சொல்லிடலாம் இந்த 5 படிக்கிறோம்னா ஓகே, இதுல 5ல இருந்து 1 வரும், கண்டிப்பா இன்னொன்று ஆப்ஷன்ல கூட போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா 1 ஆப்ஷன்ல வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, டைரக்டா ஒன்று கொடுப்பாங்க, அதை நீங்க எழுதி ஆகணும். ஸோ அதனால வந்து நீங்க வேற வழி இல்லை, எல்லாத்தையுமே படிக்கிறது பெஸ்ட். பட் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமே படிக்க டைம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் திரும்ப திரும்ப இந்த இம்பார்ட்டன்ட் கேட்கறனாலையும் இந்த 5 தான் நான் டீச்சர்ஸ்ட கேட்டு சொல்லியிருக்கேன். தண்டி அலங்காரம், கம்பராமாயணம், இதில் வெற்றி பெற, தெய்வமணி மாலை, சிலப்பதிகாரம் இந்த 5 பார்த்துக்குங்க. திருக்குறள் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்லாம் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் முடியும் குரல் தான், மேக்ஸிமம் முடியும் தான் கேட்குறாங்க. ஸோ அறிவு என முடியும் குரல், செயல் என முடியும் குரல், அது என முடியும் குரல், அரிது என முடியும் குரல், பொருள் என முடியும் குரல், சினம் என முடியும் குரல், இந்த 6 திருக்குறள் தான் மேக்ஸிமம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பட் என்ன பொறுத்தவரை அட்லீஸ்ட் திருக்குறளாவது வந்து எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து ஈஸியாக 2 மார்க் வாங்கலாம். ஸோ அதனால் திருக்குறள் மட்டுமாவது எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனப்பாட பகுதி பாடல் நான் இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் போடாமல் இருந்தேன். இது வரைக்கும் எந்த வருஷமே நான் மனப்பாட பாட்டு யாருக்கும் இம்பார்ட்டன்ட் போட்டதில்லை. ஏன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்லிடுவேன், குவார்டர்லியிலிருந்து மனப்பாட பகுதி பாடல அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 1ஆவது படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேரத்தில் படிக்க கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாது. திரும்ப திரும்ப, ஏன்னா நானும் இந்த வருஷம் 12th அவ்வளோவா இடையில வீடியோ போடல, ஐம் ரியலி சாரி. பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்னு. ஸோ வேறு வழி இல்லை, என் மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது. நான் இடையில வீடியோ போட்டதுல நான் நிறைய சொல்லியிருப்பேன் இதெல்லாம் படிங்கன்னு. பட் லாஸ்ட் நேரத்தில் போடுறதுனால எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. நான் டீச்சர்ஸ்ட்டு கேட்டு நான் 5 சொல்லியிருக்கேன். ஸோ இதை தயவு செஞ்சு படிங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸாமை நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.